என்னதான் ஆச்சு இந்த அளவுக்குலாம் மாற்ற வர வாய்ப்பு இல்லை. ரொம்ப ஹெல்தியான ஒரு அத்லீட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெல்தியான அத்லீட் தான். ஆனால் விதி யாரை விட்டுச்சு சொல்கிறேன். அந்த ஃப்ளாஷ்பேக்கு என்ன இருக்குன்னா, சில வாரங்களுக்கு முன்னாடி நெட் ப்ராக்டிஸ் ஒன்று நடந்திருக்கு. எங்கே இங்கிலாண்டோட டர்ஹம் இருக்குல்ல, அங்கே நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த நெட் ப்ராக்டிஸ்க்கு நம்ம ஸ்டோக்ஸும் போயிருந்தாப்புல. அப்போ ஒரு 18 வயசு சின்ன பையன் பேர் ராபி பௌமன். இவர் பவுல் பண்ணிட்டு இருந்தார். இவர் பவுல் பண்ணுறாரா, இன்னும் 2 ஸ்டோக்ஸ் பேட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? அது கிடையாது. ஓகேவா, அது கிடையாது. ஸ்டோக்ஸ் பார்த்தீங்கன்னா சைடில் நின்றுட்டு இருந்தாப்புல. சைடில் நிற்கிறப்ப ஹெல்மெட்டை வேர் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம் ப்ராக்டிஸில். பேட்டர் மட்டும் தான் ஹெல்மெட் போட்டிருப்பாங்க. இவர் சைடில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்துருக்காரு, அவ்வளோதான் அதிகபட்சம். ஆனால் இவர் அந்த நம்பர் 1 ரூலை பிரேக் பண்ணிட்ட மாதிரி தாங்க தெரியுது. இட் மீன்ஸ் பேட்டர் நெட்ஸில் இருக்கும்போது திரும்பி பார்க்கக்கூடாது. எந்த பேட்டர் இருந்தாலும் அந்த ரூலை பிரேக் பண்ண மாதிரி ஆயிடுச்சா நம்ம ஸ்டோக்ஸு. அந்த பந்து இருக்குது பார்த்தீங்களா, வந்து அடித்த அடியில் அவரோட கண்ணில் சரியான டேமேஜ். இந்த சீக் போன் இருக்குல்ல, அது ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. யோசிச்சு பாருங்கள், ஹெல்மெட்டே கிடையாது, அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து அடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு. அவரோட ரைட் சைடு ஐ இருக்குல்ல, அது அப்படியே ஃபுல்லாக வீங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பக்கம் முழுக்க. அண்டு நிறைய கீரல்கள் மாதிரி அங்கங்கே ஒரு மாதிரி தெரியவும் ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதா? நான் சொன்ன காட்சிகளை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குல்ல, இந்த அளவுக்கு காயம்பட்டிருந்தார். ஆனால் அந்த மனுஷன் அதுக்கப்புறமா வீடியோவில் பேசினாப்புல, காமெடியாக பேசுகிறாரு. அதுதான் ஸ்டோக்ஸு. நல்ல வேலை, நான் எவ்வளோ லக்கின்னு இப்போ தான் தெரியுது. பால் கொஞ்சம் அங்கங்கே மிஸ் ஆகி பட்டுருந்துச்சு, அது வந்த ஃபோர்ஸுக்கு அவ்வளோதான் முடிஞ்சிருக்கும். ஆனால் வீடியோலாம் பேசியிருக்க முடியாதுன்னு சிச்சிலே பேசுகிறாருங்க. இதனால தான் ஸ்டோக்ஸ் அவ்வளோ பேருக்கும் பிடிக்கும். எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிற மனுஷன். இவருக்கு ஹாஸ்பிட்டலில் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே ரைட்டு, சர்ஜரி நம்ம ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு. சர்ஜரி கம்பல்சரின்றாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைன்ட்டாங்க. இந்த சர்ஜரி நடக்கிற அதே நேரம் இவர் அந்த பையனை கூப்பிட்டுருக்காரு. அந்த பால் போட்ட ராபி இருக்கார்ல, அவர் கூப்பிட்டுருக்காரு. ஏன்னா அந்த பையனுக்கு எவ்வளோ தூரம் உள்ள மனசு குமரிக்கிட்டு இருக்கோம். ஐயோ ஸ்டோக்ஸ் இப்படி ஆயிடுச்சு, நம்ம பால் தானே அப்படின்னு அந்த பையன் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாப்புல. அவரை கூப்பிட்டு அவரை கன்சோல் பண்ணியிருக்காரு. இதுதான் நம்ம ஸ்டோக்ஸ். இதெல்லாம் நடந்து முடிஞ்சு அவருக்கு சர்ஜரியும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துருக்க தோற்றம் தான் இந்த தோற்றம். ஆனால் முன்னாடி இருந்த மாதிரி முகம் அந்தளவுக்கு அகலமாக இல்லை, ரொம்ப லீனான மாதிரி அந்த சர்ஜரிக்கு அப்புறம் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஆனால் பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல. ஓகே, ஆனால் இதுக்கப்புறம் என்ன நம்ம பெரிய மாற்றம், ஸ்டோக்ஸ் இப்போ களத்துக்கு வராரு அப்படின்னா ஹெல்மெட்டோடு தான் இருக்கார். ஸ்டோக்ஸ் எங்கே களத்துக்கு போனாலும் ஆல் டைம் ஹெல்மெட் வேறன்ற பேரை இப்போ வாங்கியிருக்காரு. ஒரு அடி எந்தளவுக்கு ஒரு பிஹேவியரை மாற்றி வச்சிச்சு பார்த்தீங்களா, கொடுமையில இது. நீங்கள் ஒரு மேட்சுக்குன்னு களமிறங்கி அங்கே பந்து பட்டு இது போல் ஆகிற விஷயத்தை நம்ம பார்த்து பழக்கம். ஆனால் நெட் ப்ராக்டிஸில் ஓரமாக வேடிக்கை பார்த்துன்ற ஒருத்தருக்கு இது போல் விஷயம், அதுவும் ஸ்டோக்ஸுக்கு கொடுமை.